نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبثهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد. எல்லா புகழும் அல்லாஹு தஆலாவுக்கே உரியனவாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம் தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீங்கள், தபால் தாபீங்கள் அத்தனை நல்லுள்ளங்கள் மீதும் உண்டாகுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தினுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்னையும் உங்களையும் இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வாறு இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் நல்ல நோக்கத்திற்காக ஒன்று சேர்த்தானோ, அதே போன்று ஏனைய நல்ல நோக்கங்களிலும் எம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். நாளை மறுமையில் சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலேயும் எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாய், இந்த நேரத்திலே, இன்றைய இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்குமாக வாழ்க்கையை தொலைக்கும் வலைத்தளங்கள் எனும் தலைப்பில் சிறிது விளக்கத்தினை நினைவுபடுத்தி செல்லலாம் என நினைக்கின்றேன். பொதுவாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில், இப்போது நாங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் பல தொழில்நுட்ப வளர்ச்சியினால் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திரும்பும் திசைகள் எல்லாம், பார்க்கின்ற பக்கங்களில் எல்லாம், போகின்ற பாதைகளில் எல்லாம் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இந்த சமூக வலைத்தளங்களின் பாவனை என்பது அதிகரித்து போயிருக்கின்றதை எம்மால் கண்கூடாக கண்டுகொள்ள முடியும். உண்மையில் நல்ல ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த சமூக வலைத்தளங்களும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் உருவாக்கப்பட்டன. தொலைத்தொடர்புகளை சிறந்த முறையில் நாங்கள் பேண வேண்டும், எங்களுடைய உணர்வுகளை மிக சரியாக கடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அவைகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும், இன்றைய சூழ்நிலையில் அவைகள் உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தை விட்டும் எங்களுடைய சமுதாயம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டு சென்றிருப்பதை எங்களால் நன்றாக காண முடிகின்றது. சமூக வலைத்தளங்களினுடைய வருகை, அவற்றினுடைய வகைபாகத்தின் காரணமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னெடுக்கின்ற பல விடயங்களில் அதிகமான பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும்
அவருக்கு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கின்றது. ஆனால் அந்த கடமைக்கு மிகவும் தடையாக இருக்கின்ற விடயம்தான் இந்த சமூக வலைத்தளங்களும் காணப்படுகின்றன. இன்றைய காலத்தின் கட்டாயத்தில் இவற்றினுடைய வகிப்பங்கு என்ன, நாம் அதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதனை பிழையாக பயன்படுத்தினால் என்ன பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கட்டாயம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு எங்களுக்கு முன்னிருக்கின்ற மூத்த சமுதாயத்தை பொறுத்தவரை இவ்வாறான எந்த ஒரு சவால்களும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் வாழ்ந்த சூழலோடு இணைந்து ஒன்றுக்கு பல குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் அவர்களை உருவாக்கி இந்த சமுதாயத்தில் நல்ல விதைகளை தூவி சென்றார்கள். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு அது மிக பெரும் சவால். அந்த சவாலுக்கான பிரதான காரணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதனூடாக வருகை தந்த சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக இன்றைய சமூகத்தில் உள்ள பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்னும் நிறைய எனக்கு தெரியாத உங்களுக்கு தெரிந்த இந்த நாங்கள் பிரதான விஷயம் எங்களுடைய நேரம். அல்லாஹ் எல்லாமே வீணடிக்கப்படுகின்றது இந்த சமூக வலைத்தளங்களில். ஆரம்ப காலத்தில் எல்லாம் ஒரு உள்ள நேரத்துல பெரும்பாலும் யாருமே முழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு குறைஞ்ச தூங்கிடுவாங்க. காலையில 4 மணிக்கோ அல்லது 3 மணிக்கோ எழும்பிடுவாங்க. அடைஞ்ச லாபங்கள் தான் என்ன? எங்களுடைய நேர காலங்கள் வீணாகி போறதை தவிர. ஒரு காலத்துல மகரிபுக்கு பிறகு பெரும்பாலான வீடுகள்ல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும். வீடுகள்ல போற சந்தர்ப்பத்திலே எல்லாம் அந்த குர்ஆனுடைய வாசகங்கள் எங்களுடைய காதுகளை தட்டும். இன்னைக்கு அப்படியான வீடுகள் உண்மையில இருந்துச்சுண்டா அது பாக்கியம் பெற்ற வீடு. அப்படியான வீடுகளால யாராலையும் காண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் எங்களுடைய வீடுகளை நாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்படியான ஒரு முன்மாதிரியை நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்தா நாளைக்கு உருவாகிற பிள்ளைகள் எந்த அடிப்படையில் இந்த சமூகத்துல நல்ல பிரஜைகளாக உருவாகுவாங்க? நாங்க ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நேர முகாமைத்துவம். இந்த நேர காலங்கள் வீணடிக்கப்படுகின்றது. எங்கள் சமூகத்தை
ஸ்லாட்டினுடைய என்கிறது ஸ்லாட்டை ஏற்றுக்கொள்ளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த முஸ்லிம் சமூகத்தை வீழ்த்துவதென்றால் அவர்களிடத்தில் பலவீனமான ஈமானால் அவர்களை வீழ்த்த முடியாது. அவர்களை முடியாது. அதற்காக முஸ்லிம்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட பல நடவடிக்கைகள் ஒரு விஷயம். இதை நான் கண்டிப்பாக சுட்டி காட்டணும். இன்னைக்கு எங்கட சமூகத்தினுடைய வீடுகளையும் இது தாராளமாக நடக்குது. சமூகத்தை சீர்குலைத்து சின்ன பின்னமாக கோணும் என்கிறதுக்காக உலகளாவிய ரீதியில உருவாக்கப்பட்ட, குறிப்பாக தெற்காசிய நாடுகள்ல வாழுகின்ற மக்களை இலக்கு வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் பிக் பாஸ். ஒரு அழகிய நிகழ்ச்சி நிரல்ல முஸ்லிம்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்கலாம் என்கிற ஒரு கோணத்தின் அடிப்படையில பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி மாற்று மதத்தவர்கள் அதை பார்க்கிறாங்களோ இல்லையோ, எங்கட இளைஞர் யுவதிகள் அதை டைமுக்கு டைம் பார்த்து அப்டேட் பண்ணுவாங்க. என்ன நடக்குது அந்த நிகழ்ச்சியில? ஆணும் பெண்ணும் ஒண்டா இருக்காங்க, ஒண்டா கட்டி தழுவுறாங்க, ஒண்டா சாப்பிடுறாங்க. அங்க மத வழிபாடுகள் இல்ல, அது அங்கவே எல்லாரும் சண்டை பிடிக்கிறாங்க. அது ஒரு சமுதாயம் முன்னுக்கு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு டிவில. நைட்டுக்கு நிகழ்ச்சி போவோம், பார்க்க மிஸ் ஆகுற ஒரு ஆளுக்கு ஒளிபரப்பும். அதுல டெய்லி அப்டேட் பண்றாங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாத்திமா சுமாராக 1.5 வருடங்களுக்கு மேலதிகமாக அங்கே பலஸ்தீனத்திலே ஒரு சமுதாயம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் இழப்பதற்கு இல்லை, ஈமானை தவிர உடல், உயிர், சொந்தம், பந்தம், உறவுகள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டு அங்கே ஒரு சமுதாயம் தத்தளித்துக் கொண்டிருக்க, இங்கே வீட்டில் இருக்கின்ற எம்முடைய வீட்டில் இருக்கின்ற இளைஞனும் யுவதியும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஈமானை எந்த தராசில் வைத்து இருப்பதுறாங்க? இவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் போய் சேரவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் அந்த உள்ளங்களை போய் தட்டவில்லையா? சமூக வலைத்தளங்களை துறக்கின்ற டைம் எல்லாம் அந்த பலஸ்தீனத்தினுடைய கொடுமைகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமுதாயம் திரைப்படத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய ஈமானுக்கும் எங்களுடைய ஈமானுக்கும் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள்! சின்னஞ்சிறு குழந்தையில் இருந்து பெரிய வயோதிபர் வரைக்கும் அவர்களுடைய ஈமானிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள் கேட்க வேண்டிய கேள்வி இது. இன்னும் கூற போனால் எங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சமூக வலைத்தளங்களில் இருந்து அமரன் திரைப்படத்துக்கு விமர்சனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லையா? அல்லாஹ்வினுடைய சிந்தனைகள் இல்லையா? இவர்களுடைய வீட்டுச் சூழல்கள் என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது? நாம் ஒவ்வொருவரும் எங்களுக்குள் கேள்வி கேட்டு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தருணம் இது. உண்மையில் இந்த சமூக வலைத்தளங்களினால் நாங்கள் இழந்தது எங்களுடைய நேரத்தை. கடைசியாக நாங்கள் எப்போது தனிமையில் இருந்து அல்லாஹ்வோடு பேசி இருப்போம்? கடைசியா எப்ப நாங்க குர்ஆன் ஓதினோம்? கடைசியா நாங்க எப்ப தஸ்பீஹ் செஞ்சோம்? எப்ப திக்ர்களை மொழிஞ்சோம்? கேள்விக்குறிதான். இன்னும் சொல்ல போனவங்கள நிறைய பேர் போன ரமலான்ல ஓதி இருப்போம். இப்ப அடுத்த ரமலானுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மோதிரத்துக்கு. இதுதான் எங்களுடைய நிலைமை. ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளை. என்னுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்கிறது? நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுத்து கொண்டிருக்கின்றேன்? இந்த பிள்ளைகள் போற பாதை சரியா பிள்ளையா? கட்டாயம் சிந்தித்து பாருங்கள். உண்மையில் இந்த சமூக வலைத்தளங்களினுடைய வருகையால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தொலைத்த அடுத்த விஷயம்
எங்களுடைய குடும்பங்கள் சீரழிந்து போகுது. இதுக்கு முன்னால எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த சமூகத்துல எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல குறிப்பாக இந்த சீரியல்களோடாக என்னத்தை காட்டுறாங்க? ஒரு ஆள் எப்படி காதலிக்கிறது, ஒரு ஆளோட எப்படி கதை தொடர்பு வைக்கிறது, தந்தைக்கு எப்படி அடிக்கிறது, கணவனை எப்படி நடக்கிறது, மாமியாவுக்கு எப்படி அடிக்கிறது, இதை தனி காட்டுறாங்க. எங்கேயாவது ஒரு சினிமாவுல நல்ல விஷயங்கள் காட்டப்படுகிறதா? கண்டிப்பாக இல்லை. எல்லாம் சமூகத்தினுடைய ஒழுக்க சீர்கேடுகள் என்று நாங்கள் எதையெல்லாம் கருதுகிறோமோ அவைதான் இன்றைய சீரியல்களுடைய கதாபாத்திரங்கள், அவைதான் இன்றைய பிரதான கருப்பொருள்கள். அதை பார்த்து இங்கு ஒரு சமூகம் குட்டிச்சவராகி கொண்டிருக்கின்றது. 2 வாரங்களுக்குள் நடந்த ஒரு சம்பவம், சிலவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். அம்பாறை மாவட்டத்திலே, நான் ஊருடைய பேரை குறிப்பிட விரும்பல, நடந்த சம்பவம் இதுதான். பிள்ளைக்கு 20 வயசு, திருமணம் முடிச்சு 4 மாசம், புள்ள திடீர்னு மூத்தாயிற்று. பிள்ளைய கொண்டு போய் அடக்கினத்துக்கு பிறகுதான், அடக்கி சில நாட்களுக்கு பிறகுதான் புள்ளட மௌத்துல சந்தேகம் வருது கணவனுக்கு மேல. போலீஸுக்கு போய் தகவலை சொல்லி கடைசா ஜனாசாவை தோண்டி எடுக்க சொல்லி கோர்ட்ல ஆர்டர் போட்டாங்க. ஜனாசாவை தோண்டி எடுத்தாங்க. விசாரணையில தெரிய வந்த உண்மை, கணவன் தான் பிள்ளைய தலைவாணி அமைக்கி கொலை செஞ்சிருக்கார். காரணம் என்ன? மாமியாவோட கள்ள தொடர்பு. பிள்ளோட உம்மாவும் பிள்ளைய கணவனும் சேர்ந்து அந்த பிள்ளைய கொலை செஞ்சிருக்காங்க. இந்த சமூக சீர்கேடு எங்க நாங்க படிச்சோம்? எங்க படிச்சோம்? ஸ்கூல்ல படிச்சோமா? ஸ்கூல்ல எங்கேயாவது புத்தகத்துல சொல்லி தந்தாங்களா இப்படி செய்யுங்க? இல்ல, நாங்க படிச்சதெல்லாம் அதே போல இன்னொரு சம்பவம், அதுவும் அம்பாறை மாவட்டத்துல. தாய் வந்து ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்காங்க, கணவன் வெளிநாட்டுல. தாய்க்கு மகனுக்கும் உறவு. கணவனுக்கு பக்கத்து வீட்டாக்கள் அறிவிச்சு உம்மாவையும் மகனையும் பிடிக்கணும்ங்கிறதுக்காக தெரியாம வீட்டை வந்து இருந்து 2 பேரையும் பிடிச்சாரு. தாய்க்கு 35 வயசு, மகனுக்கு 15 வயசு. இது வேறு உறவு இல்ல, தாயும் மகனுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த உறவு. இஸ்லாம் இந்த அஜ்னபி மஹ்ரமி அப்படிங்கிற உறவை எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு அழகாக அந்த வழியறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. அது எல்லாம் எங்கே உடைக்கப்பட்டது என்றால் இந்த சினிமாக்களும் சீரியல்களும் சமூக வலைத்தளங்களும் தான். சமூக வலைத்தளங்களோட வருகையால எங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் சீரழிந்து சின்னாபின்னமாக இருக்கின்றது. நீதிமன்ற வாசலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன இளம் வயசுல இருக்கிறவங்க தலாக்குக்காக காத்திருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு 1 வருஷம், கல்யாணம் முடிச்சு இப்பதான் 4, கல்யாணம் முடிச்சு இப்பதான் 2 வருஷம் தலாக். என்ன காரணம்? வீட்டில் இருக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளை ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு போற மாதிரி என்ன விஷயங்களை கொடுக்கணுங்கிற பக்குவம் உமாக்கும் இல்ல, பாப்பாக்கும் இல்ல. அவங்க ஒரு திசையில, அவர் ஒரு திசையில, இடையில புள்ள போற திசை 2 பேருக்கும் எதிரான திசை. இதுதான் இன்றைய குடும்பங்களினுடைய நிலையாக காணப்படுகின்றது. சுமாராக 80ஆம் கால பகுதியிலாம் பார்த்தோம்னு சொன்னா, ஏதாவது ஒரு தகவலை நாங்க இன்னொரு ஆளுக்கு பரிமாறுறதா கடிதங்கள் ஊடாக தகவல் சொல்லுவோம். வீட்டுல ஒரு ஆள் மூத்தாயிட்டாருண்டா கடிதம் போடுவோம். கடிதம் போய் சேர்றதுக்கு ஒரு 5-6 நாள் பிடிக்கும், சிலது மாசக்கணக்கம் எடுக்கும். அதை பார்த்து அதுக்கு பதில் அவங்க எழுதுறதுக்கு இன்னும் நாள் பிடிக்கும். இங்க வந்து சேர்றவங்க எல்லா காரியமும் முடிஞ்சிருக்கும். இன்றைய சமுதாயம் அப்படி கடிதம் போடுற சமுதாயமா இல்ல. இன்னைக்கு எல்லாமே லைவ். இன்னைக்கு எல்லாமே லைவ். இந்த ஊர்ல யார வீட்டை என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியும். காரணம் எல்லாமே FBல லைவ்ல வந்துடும், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வந்துடும். இன்னும் சொல்ல போனா இன்றைய சமூகத்தினுடைய மிக பெரிய ஜாகிலியத் இந்த சமூக வலைத்தளங்கள். ஏன்
கணவன் மனைவி அப்படின்னு சொல்றது எவ்வளவு புனிதமான ஒரு உறவு, எவ்வளவு அந்யோன்யமான மார்க்கம், எவ்வளவு வலுப்படுத்தி கூறுகின்ற ஒரு உறவு. இன்றைக்கு எல்லாமே தெருவுக்கு வந்துட்டு வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யறோம், ஸ்டேட்டஸ்ங்கிற பேர்ல எல்லாமே இன்னைக்கு ஸ்டேட்டஸ் தான். குழந்தை கருவுல உருவாகினா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ், ஒவ்வொரு மாசமும் பிள்ளையுடைய வளர்ச்சி வர வர ஒவ்வொரு மாசமும் ஸ்கேன் பண்ற ஒவ்வொரு மாசமும் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ், பிள்ளை கிடைச்சிட்டா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ், ஒவ்வொரு மாசமும் பிள்ளையினுடைய வளர்ந்து வளர்ந்து வர அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ். இந்த ட்ரெண்டிங் எப்ப வந்துச்சு என்று சொன்னா கோவிட்டுக்கு பிறகு, கொரோனாவுடைய தாக்கத்துக்கு பிறகு, கொரோனாவுக்கு பிறகுதான் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்குள்ள அடங்கி இருந்தாங்க. ஒருத்தருக்கும் பொழுதுபோக்கு இல்ல, அதுல நிறைய மார்க்கெட்டிங் பிசினஸ் உருவாக்கிச்சு. சும்மா இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம என்ன செய்யற, எல்லாத்தையும் பிடிச்சி ஸ்டேட்டஸ் போடுறது. ஸ்டேட்டஸ் போடுறது சரியா பிழையாங்கிறது வாதம் இல்லை. உங்களுக்கு வர சந்தோஷங்கள், கொண்டாட்டங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நியமத்துக்கள், அதை நீங்கள் கொண்டாடுவதில் தவறில்லை. அந்த கொண்டாட்டம் இன்னொருவருக்கு பிரச்சனையாக வரக்கூடாது. இன்னைக்கு எங்கட சமூகத்துல பிடிச்சிருக்கிற மிகப்பெரிய முசீபத், எல்லாத்தையும் வெளியில சொல்லணும், எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸ்ல போடணும், எல்லாத்தையும் பேஸ்புக்ல போடணும். அழகான ஒரு வரலாற்று கதையை நான் சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. யூசுப் நபி அவர்களுடைய வரலாறு. என்ன செஞ்சாங்க, கனவு காண்றாங்க. அவரு கனவு கண்டதுக்கு பிறகு பாப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, பாப்பா நான் கனவு ஒன்று கண்டேன். பாப்பா முதலாவது சொன்ன விஷயம் என்ன, இந்த கனவு உண்ட சகோதரர்கள்ட்ட நீ கூறிடாத, ஏனென்றால் உனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சிகள் செய்யலாம், நீ கூறிடாது அப்படின்னு யாக்கூப் நபி யூசுப் நபிக்கு அறிவுரை சொல்றார். ஆனாலும் என்ன, சின்ன புள்ள தானே யூசுப் நபி, ஆர்வக்கோளாறுல சகோதரர்கள்ட்ட போய் நான் கனவு கண்டன், சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்யற மாதிரி என்று சொல்றான். சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, சூழ்ச்சி செஞ்சாங்க. தன் சகோதரன் யூசுஃபை கொண்டு போய் பால் கிணற்றுல தூக்கி போட்டு வீசுறாங்க. என்ன காரணம், தன் சகோதரன் மீது கொண்ட அந்த பொறாமையினுடைய உச்சகட்டம் தான் தான் சகோதரன் என்பதை கூட அந்த மறந்து அவர்கள் பால் கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். அன்றைக்கு அவர் வாப்பா சொன்னதை கேட்டிருந்தாருன்னா அவர் பால் கிணற்றுல போய் விழுந்திருக்க மாட்டார். ஆனா அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் உணர்கின்ற உண்மை ஒன்றுதான். சில நல்ல விஷயங்களை நாங்க வெளியில சொல்லக்கூடாது. என் மகளுக்கு திருமணம் நடக்க போதும், சில விஷயங்கள் அதுவாக வெளிப்படுகின்ற வரைக்கும் நாங்களாக சொல்லாமல் இருப்பது அந்த நியமத்துக்கள் எங்களிடத்தில் பாதுகாப்பாக இருப்பதற்கு உத்தரவாதம். சில அறக்கொடிகள் வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது. ஏன், எங்களை சுத்தி வாழ்கின்ற எல்லா உறவுகளும் நாங்க நல்லா இருக்கணும், நாங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புற உறவுகள் இல்லை. எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடைக்கும் போது, ஏதாவது ஒரு அருட்கொடை என்னை நோக்கி வருகின்ற போது, அதை கேள்விப்படுகின்ற மக்களில் பெரும்பான்மையோர் அது என்னை விட்டும் இல்லாமல் போய்விட வேண்டும், அப்படி என்றால் இதை விட்டு எப்படி இவரை விட்டும் இல்லாமல் ஆக்குவது, அப்படி என்றுதான் யோசிப்பார்கள். அதனால் தான் சில அருட்கொடைகளை நாங்கள் சொல்லாமல் இருப்பது சிறந்தது. இந்த ஸ்டேட்டஸ் ஊடாக எல்லாத்தையும் வெளிக்காட்டுறது ஒரு காரணம். நிறைய திருட்டு சம்பவங்களுக்கு பின்னால பாத்தீங்கன்னா பிரதான காரணம் ஒரு ஸ்டேட்டஸ் அல்லது பேஸ்புக் அப்டேட்டா இருக்கும். பேஸ்புக்ல போய் பிள்ளைக்கு நல்லா நகையை போட்டு ஒரு போட்டோவை போடுறாரு. பாக்குற கல்லன் என்ன செய்வான், கண்டுகொள்வான், ஓகே ஆள்கிட்ட நல்ல நகை இருக்குது, போனா எடுக்கலாம். நாங்களே சில விபத்துக்களையும் விபரீதங்களையும் வாசல் படியில கொண்டு வந்து வைக்கிற மாதிரி தான் இன்றைய எங்களுடைய ஸ்டேட்டஸ் பதிவு. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற நியமத்துக்கள், அந்த பிள்ளைகளுக்கு நீங்க நல்லா உடுத்து நல்ல விஷயங்களை செய்து நீங்க கொண்டாடுங்க, அதுல பிழையே இல்லை. நீங்க ஸ்டேட்டஸ்ல போடுற சந்தர்ப்பத்துல என்ன நடக்குதுன்னா, ஒன்று எங்களுக்கு எதிராக சிலர் சூழ்ச்சிகள் செய்யலாம். அடுத்தது
எங்களை விடவும் இல்லாம இருக்கிற ஒரு சாரார் அதை பார்க்கும்போது கவலைப்படலாம். தனக்கு பிள்ளை கிடைச்சிருக்கு சொல்லி நாங்க ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம். பிள்ளைய சந்தோஷமான விஷயம், ஒருவருக்கு பிள்ளை பேருங்கிறது சந்தோஷமான விஷயம். நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க என்ன செய்யறோம், ஸ்டேட்டஸ்ல போடுவோம். எங்களுக்கு என்னண்டா எத்தனை பேர் பார்க்காங்க, எத்தனை பேர் லைக் போடுறாங்க, இதான் எங்களுக்கு வேணும். ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் தனக்கு குழந்தை ஒன்று இல்லையே என்று ஏக்கத்துடன் பார்க்கின்ற ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு ஆணினுடைய அந்த மனநிலை எவ்வாறு இருக்கும்? அல்லது நல்ல அழகான ஆடைகளை போட்டு ஃபெமிலியா ஒரு ட்ரிப் போறோம், ஸ்டேட்டஸ்ல போறோம். இது எதுக்குமே வாய்ப்பில்லாத ஒரு மனிதன் இதை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு தரலையே அப்படி என்று ஏங்குகின்ற அந்த மனநிலை அவர்களுடைய உள்ளங்கள் சஞ்சல அளவுக்கு என்னுடைய உங்களுடைய ஏதோ ஒரு செயற்பாடு அமைந்து விட்டால் அது துரதிஷ்டம் அல்லவா? சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் கடும் கருத்துமாக இருக்க வேண்டும். நாங்கள் எதை இந்த சமூகத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதில் எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ட ஒரு ரகசியமே இருக்காதா? எல்லாமே சதிக்கு வந்துட்டா ரகசியமான ஒரு விஷயம் குடும்ப வாழ்க்கையில எதுவுமே இருக்காதா? எல்லாத்தையும் போட்டுட்டீங்கடா உங்களுக்குள்ள அந்நியோன்யம் அந்த அந்தரங்கம் சொல்லி என்னதான் மிஞ்ச போகுது கடைசியில? இன்னைக்கு என்ன கணவர் ஒரு கிஃப்ட் வாங்கி தந்தார், எனக்கு ஒரு நகை வாங்கி தந்தார், கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் அனிவர்சரி, கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் பிள்ளை கிடைச்சி பிள்ளைக்கு பிறந்த நாள், இன்னைக்கு பிள்ளையோடைய 1வது மாசம், 2வது மாசம், 3வது மாசம், இன்னைக்கு ட்ரெண்டிங். 1வது மாசத்துல என்ன ஒரு அப்பிள் பழம் மாதிரி ஒன்று செய்யற, அதுக்குள்ள பிள்ளைய சுருட்டி வைக்கிற ஃபர்ஸ்ட் மந்த். அங்கால ஒரு குடை மாதிரி ஒண்ணு எடுக்கிற, அதுக்கேற்ற மாதிரி உடுப்ப போடுற, பிள்ளைக்கு 2வது மாசம். வாட்ஸ்அப்ல அப்டேட், இதான் நடக்குது. பிரச்சனை இல்லை, உங்களோட பிள்ளைகள் அதனை அழகுபடுத்துங்கள், கொண்டாடுங்கள், உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். நபி அவங்க சொன்னாங்க தானே, கவாகத்துல ஒரு விஷயம் முந்துமாக இருந்தா எது முந்தும்? கண்ணூறு முந்திடும் சொன்னாங்க. கண்ணூறு இருக்குது. நாங்க எல்லாத்தையும் திற போட்டு காட்டினா எங்களுக்கு வர சில முசீபத்துகளுக்கு நாங்களே காரணமாயிடுவோம். கொஞ்சம் சில விஷயங்களாவது தனிப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், சில விஷயங்களாவது எங்களுக்குள்ள ஒரு அந்தரங்கமான விஷயமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்கின்ற எந்த தேவையும் இல்லை. அது ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவரை புண்படுத்தி கொண்டே இருக்கிறது. சில வேளைகளில் அது எங்களையே புண்படுத்த கூடும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை செயற்படுத்துவது எங்களுக்கு ஒரு கடமையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்னும் இந்த சமூக வலைத்தளங்களினுடைய வருகையால் மறைந்து போன ஒரு விஷயம்தான் பெரியோர்களை மதிக்கின்ற பண்பு. ஒரு காலம் இருந்துச்சு, வாப்பா வீட்டுக்கு வந்தா புள்ள பக்கத்துல இருக்க மாட்டான். வாப்பா இருக்கிற கதிரையில கூட பிள்ளை இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பயமும் ஒரு மரியாதையும் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியான ஒரு தலைமுறை உருவாக்கின்ற, வாப்பாட கழுத்தை பிடிக்கிற பிள்ளை உருவாகிட்டு. இன்னும் சில வீடுகளில் வயதான பெற்றோர்கள், தாயும் தந்தையும் வீட்டில் ஒரு சடப்பொருளாக ஒரு மரியாதை கூட அந்த வீட்டில் இருக்கின்ற தாய்க்கும் தந்தைக்கும் இல்லை. ஒரு மூலையில் யாரோ ஒருவரை போல் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேல் போய் தன் பெற்றோர்களை அடித்து துன்புறுத்துகிற பிள்ளைகளும் இந்த சமூகத்தில் இல்லாமல் இல்லை. ஒரு காலம் இருந்துச்சு, முஸ்லிம் சமூகத்துல முதியோர் இல்லங்கள் உருவாகிறது இல்லை. இப்ப அதுவும் உருவாகிட்டு வருது. தன் பெற்றோர்கள் வயோதிபத்தை அடைஞ்சிட்டாங்க. தான் இளமை பருவத்தில, தான் குழந்தை பருவத்தில இருக்கும் போது தன் தாயும் தந்தையும் எவ்வளவு கஷ்டங்களை அடைந்திருப்பார்கள் என்பது நன்றி கூட இல்லாமல் இன்றைய தலைமுறைகள் பெற்றோரை ஓரங்கட்டுகின்ற பொதுவான சபைகளில் இவர் என்னுடைய தாய் தந்தை என்று சொல்லுவதற்கு வெட்கப்படுகின்ற நிலையில் தான் இன்றைய தலைமுறை உருவாகி இருக்கின்றது. ஒன்றை மறந்து விடார்கள், நீங்கள் பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள்.
நீங்கள் இந்த சமூகத்தை பார்த்து பேசுவதற்கு, உங்களுடைய மொழியை அவர்களுக்கு கடத்துவதற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். ஆனால் அவர்களுடைய வயதுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை. காலால வெட்டி உதைக்கிற பிள்ளைகளும் இருக்குது. பெற்றோருக்கு கெட்ட வார்த்தைகள் பேசி தோற்றுகின்ற பிள்ளைகளும் இந்த சமூகத்தில் இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். அவர்களுடைய மௌத்துக்கு முதல் இந்த பாவங்கள்ல இருந்து மீளல் என்று சொன்ன அவங்களுடைய கபருடைய வாழ்க்கையும் பின்னுக்கு இருக்கிற மறுமையுடைய வாழ்க்கையும் மிக பெரிய நஷ்டத்துல போகும். இன்னைக்கு ஸ்கூல்ல எந்த ஒரு டீச்சருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்க முடியாத நிலை. போன சிலபஸை மட்டும்தான் படிச்சு கொடுக்க வேண்டும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு விஷயமும் செல்லலாம். சொன்னா பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்கிறாங்க. அண்மை காலங்களில் நாங்க படிச்சிருப்போம், ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கின்ற காலம் போய் ஆசிரியர்களை மாணவர்கள் அடித்த காலம் உருவாகிவிட்டது. இந்த உலகத்தில் ஆசிரியத்தை பெரிதும் கௌரவப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். வயோதிபர்களை கௌரவப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். எந்த ஒரு மார்க்கமும் இது போன்ற ஒரு வழிமுறையை சொல்லவில்லை. ஆனால் இன்று எங்களுடைய சமூகத்தில் தான் இத்தகைய பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது என்பது கவலைக்கிடமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. சமூக வலைதளங்களோட பாவனையினால நாங்க தொலைச்சுக்கிட்டு நிற்கிற அடுத்த ஒரு விஷயம்தான் குழந்தை வளர்ப்பு. உண்மையில் நான் நினைக்கிறேன் 2000க்கு பிறகு வந்திருக்கிற ஜெனரேஷன் மிகவும் நஷ்டத்துக்குரிய ஜெனரேஷன். 80, 90 அதுக்கு முன்னுக்கு வாழ்ந்த சமுதாயம் அவங்க படிக்கல, நிறைய விஷயங்கள் ஸ்கூலுக்கு போய் படிக்கல, பிள்ளைகளை நல்லா வளர்த்தாங்க. கண்டிக்கிற இடத்துல கண்டிச்சாங்க, தண்டிக்கிற இடத்துல தண்டிச்சாங்க, பாசத்தை கொடுக்கிற இடத்துல பாசத்தை கொடுக்கறாங்க. இன்றைய தலைமுறை 100% அதுக்கு ஆப்போசிட். இன்றைய தலைமுறையில இருக்கிற ஒரு தாய்க்கு பிள்ளையை வளர்க்க தெரியவில்லை. தன்னை பிள்ளைக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்கணும் அந்த தாய்க்கு தெரியல. தன்னை பிள்ளை உலகத்தில் இருக்கிற சினிமாக்காரன் பேரெல்லாம் அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு வருது. தன்னை பிள்ளைக்கு ஒரு சஹாபிய தோழருடைய பெயர் ஞாபகம் இல்லாத அளவுக்கு ஒரு தலைமுறையை இன்றைய தலைமுறையில் இருக்கின்ற தாயும் தந்தையும் வளர்த்து உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் என்பதை போல் சோகம் நிறைந்த கவலையான விஷயம் ஒன்றுமே இல்லை. என்ற பிள்ளைக்கு கிரிக்கெட் வீரர்களை பத்தி தெரியும், சினிமா நடிகர்களை பத்தி தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு என்ற பிள்ளைக்கு தெரியா. பிள்ளை ஒழும்பக்களையும் போன்ல பாட்டு, தூங்கக்களையும் போன்ல பாட்டு போகும். பிள்ளை சாப்பிட வேண்டாம் அம்மாமாரு கொடுக்குற முதலாவது மருந்து போன். பிள்ளை போனை பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுது. பிள்ளைக்கு ஒழுங்கான மொழி வருது இல்லை அந்த போனை பார்த்து பார்த்து. இன்றைய உளவியல் ஆய்வுகள் செல்ற உண்மை என்னண்டா, பிள்ளைகளுக்கு சரியான செமிபாடு அடையணும்டா சாப்பாட புள்ள கண்ணால பார்க்கணும், அதை ருசிக்கணும், அதை மென்று விழுங்கணும், அப்பதான் சாப்பாடு செமிபாடு அடையும். ஆனா பிள்ளைகள் இன்னைக்கு அப்படி வளரல, போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுது. என்ன சாப்பிடுதுன்னு கூட அந்த பிள்ளைக்கு தெரியும். சில பிள்ளைகள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓவரா போகும். உமாக்கு தெரியாத கூட வீட்டுல இருக்கிற 2-3 வயசு பிள்ளைக்கு தெரியும், போன்ல எல்லாம் தெரியும். யாருக்கு பொறுப்பு? வளர்ந்து வர அந்த பிள்ளையை யாரை திருத்தணும்? சமூகம் வந்து திருத்துமா? இல்ல, வீட்டுல இருக்கிற தாய் தான் திருத்தணும். தாய் திருத்தணும்னா தாய்க்கு தெரியணும் எது சரி எது பிள்ளை என்று. தாய்க்கு அது பற்றிய அறிவு இல்லைண்டா அந்த பிள்ளைய யாரு வழி நடத்துவாங்க? ஒரு பிள்ளையினுடைய முதலாவது பாசறை என்ன? தாயினுடைய மடிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க, உபகாரம் செய்வதற்கு மிக தகுந்த ஆள் யாரு? நபி அவங்க என்ன சொன்னாங்க? உன்னுடைய தாய். இரண்டாவது யாரு? உன்னுடைய தாய். மூன்றாவது உன்னுடைய தாய். நாலாவது உன்னுடைய தந்தை. இந்த இடத்துல இருந்து நாங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். மார்க்கம் முதல் 3 இடங்களை தாய்க்கு கொடுத்துட்டு 4வது இடத்தை கொடுத்து தாயுடைய கௌரவம் ஓகே.
அந்த இடத்துல இன்றைய தாய்மார்களில் பெரும்பான்மையார்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். என்ன இப்ப இருக்கிற உமாக்கு எங்க புள்ள வளர்க்க நேரம்? போனை எடுத்தா பேஸ்புக் பாக்குற, அது போற அடிச்சா வாட்ஸ்அப்புக்கு வர, அதுவும் போற அடிச்சா யூடியூபுக்கு போற, திரும்பி பாக்குறது. எங்களோட அடுத்த தலைமுறை எதை நோக்கி போகுது? அடுத்த தலைமுறை எப்படி உருவாக போகுது? இன்றைய உமாமார்கள் சடவாத உலகத்துக்குள்ள நல்லா போயிட்டாங்க. மார்க்கம்ங்கிறது அவங்கள்ட்ட இல்ல, அவங்கள்ட்டையும் இல்ல, அவங்க பிள்ளைகளுக்கு கூட டைம் இல்லை. பிள்ளை நல்லா படிக்கணும், அதுக்காக ராப்பால டியூஷன். காலையில ஒலிம்பினத்துல இருந்து ராவு தூங்க போற வரைக்கும் பிள்ளைக்கு டியூஷன் தான். லட்சமா கோடிக்கணக்கில் அள்ளி செலவழிக்காங்க டியூஷனுக்காக. பிள்ளை எப்ப குர்ஆன் ஓதினு? பிள்ளை எந்த மதரசாவுல குர்ஆன் ஓதி முடிச்சிச்சு? ஒரு ஜெனரேஷன் இருந்துச்சு குர்ஆன் மதரசாவுக்கு போற ஜெனரேஷன். இப்ப குர்ஆன் மதரசா அறி போய் வருது. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க ஆன்லைன்ல ஓதி கொடுக்கோம், ஆன்லைன்ல பிள்ளைக்கு ஓதி கொடுக்கும். வயசு வந்தாக்கள் ஆன்லைன்ல படிக்கிறாங்கன்னு கேட்டாலே சொல்லுவாங்க அது எவ்வளவு கஷ்டம். 3 வயசு பிள்ளைய 4 வயசு பிள்ளைய ஆன்லைன்ல ஓதி கொடுக்க வச்சா அந்த பிள்ளை எப்படி ஓதும்? அது போனை கொடுத்தோம். இப்ப இப்படித்தான் எங்கட தாய்மார்கள் இந்த நூற்றாண்டுல இந்த ஜெனரேஷன் அப்படித்தான் இருக்கு. திரும்புற பக்கம் எல்லாம் போன், டிவி, டேப், வேற வெளி உலகம் வேற ஒன்றுமே தெரியா. இதை தவிர வேற எந்த மொழியும் தெரியா. அப்படித்தான் எங்க பிள்ளைகளை நாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த சமூக வலைதளங்களினுடைய வருகையால அடுத்ததாக நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இழந்த மிகப்பெரிய விஷயம் செல்வம், எங்களுடைய பொருளாதாரம். இன்னும் சொல்ல போனா இந்த சமூக வலைதளங்களோட வருகையால எங்களுடைய வீண் விரயம் அதிகமாகிட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த கோவிட்டுக்கு பிறகு, கொரோனாவுக்கு பிறகு நிறைய பிசினஸ்கள் வந்துச்சு. அதுல டாப் லெவலுக்கு போன ஒரு பிசினஸ் தான் அந்த கேக் பிசினஸ். கேக் செஞ்சு விற்கிறது பிள்ளைன்னு நான் சொல்ல வரேன். ஆனா அன்னைக்கு சமூகம் எந்த அளவுக்கு போயிருக்கேன்டா, நான் நினைக்கிறேன் ஒருத்தர் மவுத்தாகிட்டாருன்னா அவரோட மையத்துக்கு மட்டும்தான் கேக் வெட்டல, மத்த எல்லாத்துக்கும் கேக் தான். கல்யாணத்தண்டைக்கு ஒரு கேக் வெட்டுற, என்கேஜ்மெண்ட் அதுக்கு ஒரு கேக், மெஹந்தி ஃபங்க்ஷன் அதுக்கு ஒரு கேக், பிள்ளை பிறந்த அதுக்கு ஒரு கேக், அவட அனிவர்சரிக்கு ஒரு கேக், பிள்ளோட ஒவ்வொரு மாசமும் 1 போட்ட ஒரு கேக், 2 போட்ட ஒரு கேக். அந்த 1 2 வச்சுதான் பிள்ளைக்கு எத்தனை மாசம் கண்டுபிடிக்கலாம். வீட்டுல உமாவும் பாப்பாவை பத்தி கவலை இல்ல, உமாவும் பாப்பாவும் கஷ்டப்படுறாங்க. ஆனா உமா பாப்பாட பிறந்த நாள கொண்டாடுவாங்க, அதுக்கு ஒரு கேக். உமா பாப்பாட திருமண நாளை கொண்டாடுறதுக்கு ஒரு கேக். சும்மா ஒரு கேக்கு 100 ரூபாய் 200 ரூபாயோட போதா இல்ல, ஒவ்வொன்று 2000 3000. இதெல்லாம் வீண் விரயத்தின் ஊடாக பெறப்படுகின்ற செலவுகள். இதை எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கலாம். இல்லாத பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்கலாம், சதக்காக்கள் செய்யலாம். ஆனா எங்கட சமுதாயம் அதை அப்படி செய்யறவங்களையும் பிழையா பார்க்கும். இன்னைக்கு ட்ரெண்டிங் அதுதான். எதுக்கெடுத்தாலும் ஒரு கேக், அது ஒரு கொண்டாட்டம், அது ஒரு குதூகலமாயிற்று. மிகப்பெரிய வீண் விரயம். இந்த சமூக வலைதளங்களோட அடுத்த ஒரு கட்டம் தான் இந்த ஆன்லைன் பிசினஸ்கள்ல. இன்னைக்கு எல்லாருமே வீட்டுல இருந்துட்டு தான் ஒர்க் பண்றேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுக்கு ஒரு பேரு, எல்லாத்தையும் வீட்டுல இருந்து தான் நடக்குது. நீங்க பிசினஸ் பண்றது பிழை இல்லை, அது உங்களுக்கு பிசினஸ் நோக்கமாக இருக்கலாம். ஆனா வாங்குறாங்க தெளிவாரிக்கும். நான் வாங்குற ஒரு பொருள் எனக்கு அத்தியாவசியமானதா இல்லது தேவையானதா இல்லது மேலதிகமானதா? அத்தியாவசியமான ஒரு பொருள் என்றால் பிரச்சனை இல்லை. நான் வாங்குற ஒரு பொருள் வீட்டுல இருக்கிற ஒரு பொருளுக்கு மேலதிகமானது என்றால் எனக்கு அது வீண் விரய செலவு. அல்லாஹ் தஆலா சொல்றான், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானினுடைய சகோதரர்கள். இன்னைக்கு அந்த எல்லாமே கலர்ஃபுல் ஆக்கப்பட்டிருக்குது. நாங்க அந்த ஸ்டேட்டஸை பார்த்து தான் முடிவெடுப்போம், இதை வாங்குறியா இல்லையா. அதுல நிறைய ஏமாற்று பித்தலாட்டங்கள் நடக்குது. இதெல்லாம் என்னத்தினுடைய விளைவுகள்? சமூக வலைதளங்களினுடைய விளைவுகள் தான்.
இறுதியாக ஒரு விஷயம், இந்த சமூக வலைத்தளங்களோட வருகையால பிரதான ஒரு விளைவாக உருவாகின ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்துல இந்த சமூகம் எங்க போய் கரகாண போதுண்டா எனக்குன்னா தெரியல. இந்த சமூக வலைத்தளங்களோட வருகையால உருவாகின மிக மோசமான ஜாகிலியத் நிறைந்த ஒரு கலாச்சாரம் தான் இந்த பெஸ்டி என்கிற ஒரு கலாச்சாரம். ஆணும் பெண்ணும் நண்பர்கள், அல்லது ஆணும் ஆணும் நண்பர்கள், அல்லது பெண்ணும் பெண்ணும் நண்பர்கள். நீங்கள் நண்பர்களாக இருப்பதில் இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இஸ்லாம் ஒரு வரையறையை வைத்திருக்கின்றது. ஆணும் பெண்ணுமாக இருந்தால், அவர்கள் அஜ்னபியான உறவாக இருந்தால் அவர்களோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள முடியாது, அவர்களோடு நட்புறவு பாராட்ட முடியாது. இன்னைக்கு வைஃப் இருப்பாங்க, வைஃபை தாண்டி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஆம்பளைக்கு இருக்குது, கேட்டா பெஸ்டி. வைஃப்ட எல்லாத்தையும் செல்ல முடியாது, நான் பெஸ்டி கிட்ட செல்லுவேன். நீ எல்லாத்தையும் உன்ன வைஃபோட்டு செல்லணுங்கிறதுக்காக நீ உனக்கு திருமணம் முடிச்சு தந்து, ஆனா நீ உன்ன வைஃப விட்டுட்டு இன்னொரு பொம்பளை கிட்ட போய் பெஸ்டிங்கிற பேர்ல எல்லாத்தையும் பேசுவா. இந்த உனக்கு எதுக்கு திருமணம்? அதே போல ஆணும் ஆணும் நண்பர்களாக இருப்பதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைய சமூக சடவாத உலகத்துல ஆணும் ஆணும் நண்பர்கள் என்பதை தாண்டி ஆணும் ஆணும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்கின்ற நிலையில் அவர்களுடைய பெஸ்டி கலாச்சாரம் உருவாகி இருக்கின்றது. எங்களுடைய சமுதாயத்திலும் அது நடக்கின்றது. சில வேளைகளில் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதே ஒழிய அது நடக்காமல் இல்லை. உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளையும் அந்த கண்ணோட்டத்தில் கொஞ்சம் பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள், அவர்கள் யாரோடு நட்பு வைக்கிறார்கள், அவர்கள் எந்த நோக்கத்தில் பழகுகிறார்கள் என்பதை. பெண்ணும் பெண்ணும் தோழமை கொள்வதில் மார்க்கம் தடை விதிக்கவில்லை. ஆனால் இங்கே பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் ஒரு கோஷம் எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த பெஸ்டி கலாச்சாரத்தின் பெயரால். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சமூகத்தில் பெரும்பான்மையானவர்கள் இந்த கலாச்சாரத்துக்குள் சிக்கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மார்க்கத்தை படித்தவர்கள் கூட இதற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கவலை. சில நேரங்களில் மார்க்கத்தை படித்த ஆளுங்கள் சமூகத்தில் மேடைகளில் மிம்பர்களில் பேசுகின்றவர்கள் இத்தகைய கலாச்சாரத்தில் அவர்களுடைய வீடுகள் உள்ளது என்பதுதான் கவலை. மிகப்பெரிய துரதிஷ்டம், மிகப்பெரிய ஜாகிலியத் இந்த பெஸ்டி கலாச்சாரம் என்கிறது. சில நேரங்கள் இந்த பல்கலைக்கழகங்கள்ல போய் பார்த்தா தெரியும், உண்மையிலே ஒருத்தருடைய ஈமான் அங்கதான் சோதிக்கப்படுது. மദ്രஸாக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு புள்ள படிச்சுட்டு வருதண்டா, அந்த புள்ள உண்மையாவே மார்க்கத்தை தான் படிச்சுதா, உண்மையாவே ஒழுக்கத்தை தான் படிச்சுதாங்கிறத பல்கலைக்கழகங்கள்ல பார்க்கலாம். அப்படித்தான் எங்களுடைய சமுதாயம் இருக்குது. மாற்று மதத்தில இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ செஞ்சு அது பெரிய விஷயம் இல்லை என்று அவங்களோட சமூகத்துல அதெல்லாம் கேஷுவல், அதெல்லாம் இயல்பாகி போன ஒரு விஷயம். ஆனா எங்கட சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். வீதிக்கு வீதி பள்ளிவாசல்கள் இருக்கிறது, தெருவுக்கு தெரு பள்ளிவாசல், போனை திறந்த யூடியூப திறந்த எத்தனையோ நல்ல நல்ல பயான் நிகழ்ச்சிகள் எங்களால கேட்கலாம். அப்படி இருந்தும் இன்றைய சூழல்ல ஒரு தலைமுறை குட்டிச்சுவராகிய போகிறது என்றால் என்ன காரணம்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக நான் கூறிய ஒவ்வொரு விடயங்களையும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே கேள்விகள் கேட்டு பாருங்கள். என்னுடைய வீடு எந்த நிலையில் இருக்கிறது? என்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஆண் பிள்ளை எப்படிப்பட்ட ஆண் பிள்ளையாக இருக்கிறான்? அவன் யாரோடு தொடர்பு கொள்கிறான்? அவன் யாரோடு பேசுகிறான்? என் வீட்டில் இருக்கின்ற பெண் பிள்ளை எப்படிப்பட்ட பெண் பிள்ளையாக இருக்கிறது? அந்த பிள்ளையுடைய கூட்டாளி மாறியார்? அந்த பிள்ளை யாரோடு பேசுகிறது? எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக கண்ணும் கருத்துமாக இருங்க. நீங்க நிறைய விஷயங்களை தேடிக்கொள்ளுங்க, தேடி படிங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரிகளாக நீங்க கட்டாயம் மாற வேண்டும். உங்கள் முன்மாதிரிகள் உங்களிடத்துல இருந்து உங்களோட பிள்ளைக்கு போகலையா, இந்த சமூகத்துல இருந்து வேற யார்கிட்ட இருந்தும் போகாது. ஒரு பிள்ளைக்கு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கைங்கிறது பெற்றோர்களிடத்துல இருந்து கிடைக்கவில்லை என்று இருந்தால் இந்த சமூகத்துல நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் போதை வஸ்து சமுதாயத்துல போதை வஸ்து இளைஞர்கள் ஒரு காலத்துல சென்னம், இப்ப யுவதிகளும் தான்.
கண்ணை மூடி பார்த்தா இப்பவே உலகம் அழிஞ்சிச்சுன்னா எத்தனை பேருக்கு சொல்ல பார்த்தா 0 சொல்ற அளவுக்கு தான் சமூகத்துல நிலப்பாடு. யாருக்கிட்டையும் மார்க்கம் இல்லை. மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் கூட எங்களோட பிள்ளைகளுக்கு தெளிவில்லை. நாங்க என்னத்துக்காக வாழ்றோம்? இந்த உலகத்துல சொத்து, சுகம், பொருளாதாரம், நகை, நட்டு இது எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டு இந்த உலகத்துல நாங்க வந்த நோக்கம் என்ன? நாளை மறுமையில அல்லாஹ் இடத்துல நாங்க வெற்றியாளர்களாக இருக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும் என்கிறது. ஆனா நாங்க இன்னைக்கு உலகத்தை பிடிச்சுக்கிட்டோம், ஆகிராவை விட்டுட்டோம். உலகத்துக்கு பின்னாலேயே 100 விதம் எங்களுடைய ஓட்டம் இருக்குது. நாங்க மறுமையுடைய வாழ்க்கைக்காக நான் என்ன சேமிச்சிருக்கேன், என் பிள்ளைகள் என்னத்தை சேர்த்து வச்சிருக்குது. சரி, நான் மரணிச்சாலும் எனக்காக துஆ செய்யற பிள்ளைகளை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். எனக்கு என்ன தெரியல, இந்த ஜெனரேஷன் அப்படி வளர்ந்திருக்காங்க. பெற்றோர்களுக்காக துஆ செய்கிற பிள்ளைகள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. சில பிள்ளைகளுக்கு பெற்றோருக்காக என்ன துஆ செய்வதென்று கூட தெரியவில்லை. பெற்றோருக்காக என்ன துஆ ஓதுறன்னு கேட்டா பிள்ளைய திக்கு முக்காடுது. பிள்ளைய பிடிச்சி அத்தஹியாத்துல என்ன ஓதுறன்னு கேட்டா பிள்ளைக்கு தெரியா. இதெல்லாம் யார் ரப்பில? வீட்டுல இருக்கிற ஆண்மகனை போய் வீட்டுல இருக்கிற வாப்பாவை போய் புள்ள பிடிக்கல. அந்த விஷயத்துல இரண்டாவது, அவர் தொழில் வாழ்க்கைக்குள்ள வீட்டை விட்டும் தூரமா இருக்கிற ஒருவர். காலையில போனாருன்னா சில வேலைகளை ராவைத்தான் வருவார், சில நாட்கள்ல அதுவும் இல்லை. அப்ப யாருக்கு பொறுப்பு கூடனா எங்களுக்கு தான் இருக்குது, பெண்களாகி எங்களுக்கு தான் இருக்குது. என் பிள்ளைய பத்தி நாங்க விசாரிக்கப்படுவோம், என்னுடைய கணவன் விஷயத்துல நாங்க விசாரிக்கப்படுவோம், என்னுடைய வீட்டு சூழலுடைய விஷயத்துல நாங்க விசாரிக்கப்படுவோம். வெறுமனே டைமுக்கு தொழுது நோம்பு பிடிக்கிறது மட்டும் இஸ்லாம் இல்ல, அதை புரிஞ்சு கொள்ளும். நான் நோம்பு பிடிக்க டைமுக்கு தொழுறேங்கிறதால மட்டும் என்னால சொர்க்கத்துக்கு போக இயலாது. அது ஒரு காரணி தானே ஒழிய அது மட்டும் தான் இஸ்லாம் இஸ்லாம் என்று இன்றைக்கு சமூகத்துல சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அம்மால இருக்கிற இஸ்லாம் யாருக்கும் தெரியா. நல்ல குழந்தைகளை உருவாக்கி இந்த சமூகத்தில் விடுவதும் இஸ்லாம் தான். நல்ல குழந்தைகளுக்கு நல்ல தாயாக இருப்பதும் இஸ்லாம் தான். இதெல்லாம் இந்த சமூகத்துல பேசப்படுறதே இல்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கட்டாயம் உங்களுடைய வீடுகளை இஸ்லாமியமயப்படுத்துங்கள். வீட்டுக்கு முன்னால் உங்களுடைய மனசை இஸ்லாமியமயப்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க, எல்லாம் வைத்திரும். பிரயோசனமான கல்வி, அதன் மூடாக நாங்கள் செய்கின்ற அமல்கள், எங்கள் பிள்ளைகள் எங்களுக்காக செய்கின்ற அந்த பிரார்த்தனைகள் தான் எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நாங்க மரணிச்சாலும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற சந்ததிகளை உருவாக்கி விட்டு செல்வோம். இன்றைய இந்த சமூக வலைத்தள சூழலில் சிக்குண்டு தவிக்கின்ற, யூஸ் பண்ணவே வேணான்னு நான் சொல்லல, சமூக வலைத்தளங்களோட தேவைகள் இருக்குது. ஆனா எதுக்கு யூஸ் பண்ணணும், எதுக்கு நாங்க அதை பயன்படுத்தணும்ங்கிற ஒரு அறிவு எங்களுக்கு கட்டாயம் வேணும். வீட்டுல குழந்தைகளை வச்சிட்டு இருக்கிற நாங்க, வீட்டுல பெண் பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கிற நாங்க, பிள்ளையை கண்டு நாங்க பயந்து போறோம். இன்னைக்கு பெரும்பாலான வீட்டுல உமா கண்டு பிள்ளைக்கு பயம் இல்லை, பிள்ளைய கண்டாதான் உமாக்கு பயம். பிள்ளை ஒரு அதட்டினா உமா போனை தூக்கி கொடுத்துருவாங்க. மார்க்கத்தோடு மார்க்க சூழல்ல பிள்ளைகள் உருவாக வேண்டும். அப்படியான பிள்ளைகளை உருவாக்குங்கள். அதுதான் எங்களுக்கு வெற்றி. இந்த சமூக வலைத்தளங்கள் வரும் போகும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இந்த சமூகத்துல. அது எதுவும் நாளை மஹ்ஷரிலே எங்களுக்கு எந்த ஒரு நலவையை மீட்டு தரப்போவதில்லை. எங்களிடத்தில் இருக்கின்ற அந்த நல்ல விடயங்களும் நல்ல அமல்களும் தான் எங்களை வெற்றி பெற்ற மனிதர்களாக மாற்றும். ஆக கேட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவ வேண்டும். எப்படி என்னையும் உங்களையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தானோ, நாளை மறுமையிலும் நல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரிய வேண்டும். இறுதி வரைக்கும் முஃமினாகவே இருந்து முஃமின்களாகவே மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் தர வேண்டும்.
குறிப்பாக இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் வேண்டுவதெல்லாம், அல்லாஹு தாலா அழகிய ஒரு வழிமுறையை எங்களுக்கு தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த மிகச் சிறந்த முறை துஆ செய்வது, பிரார்த்தனை செய்வது. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகளில் உங்களுக்காக கேளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக கேளுங்கள், அவர்களுடைய தீனுக்காக, அவர்களுடைய மார்க்கத்துக்காக, அவர்களுடைய ஈமானுடைய உறுதிக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்ற அதே சந்தர்ப்பத்திலும், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிமிஷத்திலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்கள் தன்னுடைய உயிரையும் வாழ்க்கையையும் தன்னுடைய மானத்தையும் இழந்து கொண்டிருக்கின்ற அந்த பலஸ்தீன சமுதாயத்திற்காக கட்டாயம் உங்களுடைய பிரார்த்தனைகளில் கேளுங்கள். உண்மையில் அவர்களிடத்தில் இருக்கின்ற உறுதியில் ஒரு துளி உறுதி கூட எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஏதோ சின்ன காரணங்களுக்காக தொழுகைகளை பின்னாக்குகின்றோம். எங்களுக்கு சின்ன சின்ன காரணங்களுக்காக சுபஹ் இல்லாம போகுது. அவர்கள் மார்க்கத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு எதுவுமே இல்லாம நிக்கிற ஒரு கூட்டம், அல்லாஹுடைய அந்த வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கிற கூட்டம், அல்லாஹ்வினுடைய உதவிக்காக எல்லாவற்றையும் இழந்து எதுவுமே இல்லை என்கின்ற நிலையிலே சுக்குநூறாக உடைந்திருக்கின்ற அந்த உறவுகளுக்காக கட்டாயம் உங்களுடைய பிரார்த்தனைகளில் கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக எங்களுடைய சமுதாயம் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றியை அல்லாஹ் தஆலா மிக விரைவில் கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக கேட்பதை போன்றும் அந்த சமுதாயத்திற்காகவும் அந்த சந்ததிகளுக்காகவும் கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹு தாலா எம் அனைவரையும் மன்னித்து நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.